வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னோட அப்பா, அம்மா, என்னோட குருமார்கள் ஆசீர்வாதத்துடனும், என்னோட சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் என்னோட டியர் ஸ்டூடண்ட்ஸ் மாணவர்கள் அனைவரோட வாழ்த்துக்களுடனும் மைண்ட் அண்ட் பியாண்ட் வித் பாலா அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை இன்றைக்கி நான் தொடங்குகிறேன். உங்கள் அனைவரையும் என்னோட யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். என்னோட யூடியூப் சேனல் பற்றிய சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான் இந்த வீடியோ, சரிங்களா? என்னோடய பேர் பாலசுப்ரமணியன். என்னோடய கொலீக்ஸு, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னைய ஏபி சார்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா ஏ பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறனால சுருக்கமாக ஏபி சார்னு கூப்பிடுவாங்க. என்னோடய படிப்புன்னு பார்த்திங்கன்னா, நான் 2 போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கேங்க. ஒன்று வந்து இன்ஜினியரிங் ஃபீல்ட்லேயும், இன்னொன்று வந்து சைக்காலஜி ஃபீல்ட்லேயும் பண்ணியிருக்கேன். இன்ஜினியரிங் ஃபீல்டில் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸும், சைக்காலஜி ஃபீல்டில் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸில் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரபி அப்படிங்கிற கோர்ஸும் நான் பண்ணியிருக்கேங்க. என்னோடய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்திங்கன்னா 22 இயர்ஸ், அதாவது 22 வருடங்கள். இதுதான் என்னை பற்றின சிறு குறிப்பு, சரிங்களா? இப்போ நம்ம சேனலோட கண்டென்ட்டுக்கு போகலாம் வாங்க. மைண்ட் அண்ட் பியாண்ட் வித் பாலா அப்படிங்கிறது சேனல் நேம். மைண்ட் அண்ட் பியாண்டுன்னா மனமும் மனதை கடந்தும் அப்படிங்கிற மீனிங் வருது, சரிங்களா? ஸோ இதில் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா 2 போர்ஷன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு போர்ஷன் ரிலேட்டட் டு மனசு, செகண்ட் போர்ஷன் ரிலேட்டட் டு மனதை கடந்து, சரிங்களா? அப்போ இந்த செகண்ட் போர்ஷன் நம்ம கவனித்தோம்னா மனதை கடந்துன்னு வருது இல்லையா? மனதை கடந்து எப்படி போகிறது? மனசு நமக்குள்ளே இருக்குது, மனதை கடந்து போகணுன்னா அப்போ அதுக்கு சில டெக்னிக்ஸு தேவைப்படுது. மனசுலேருந்து மனசை கடந்து போகிறதுக்கு, மனம் கடந்த நிலைகளோட அனுபவங்களை பெறதுக்கு சில டெக்னிக்ஸு நமக்கு தேவைப்படுது. அந்த டெக்னிக்ஸை கொடுக்குறது எது அப்படின்னா ஈஸ்டர்ன் சைக்காலஜி இந்த டெக்னிக்ஸை கொடுக்குதுங்க. ஈஸ்டர்ன் சைக்காலஜினா கிழக்கத்திய உளவியல், கிழக்கு நாடுகளின் உளவியல். இது என்ன செய்யுது? சில டெக்னிக்ஸை கொடுத்து மனசுலேருந்து மனம் கடந்த நிலைகளுக்கு செல்கிறதுக்கு இது உதவி பண்ணுதுங்க, சரிங்களா? அப்போ அந்த செகண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, மனம் கடந்துன்னு இருக்கு இல்லையா, பியாண்டுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறது என்னென்னா ஈஸ்டர்ன் சைக்காலஜி, கிழக்கத்திய உளவியல், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாமே, இது இந்த கிழக்கத்திய உளவியல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். அப்படின்னா ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டுருக்காரு, நல்லா ஹெல்த்தியான பர்சனாக இருக்கார், சரிங்களா? அவருக்கு திடீர்னு ஒரு டவுட் வருது. என்னென்னா, நான் யார்? நான் ஏன் பிறந்தேன்? இந்த பிரபஞ்சம்னா என்ன? இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? இப்படி ஒரு தேடுதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவருக்குள்ள. அப்போ அதுக்கான பதில் அவர் கண்டுபிடிச்சே ஆகணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான மக்களுக்கு தான் யாருன்னும், இந்த பிரபஞ்சம் எது அப்படின்னும், தனக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு என்னென்ன, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஈஸ்டர்ன் சைக்காலஜி பெரும் உதவி பண்ணுதுங்க. அது நிறைய டெக்னிக்ஸை கொடுக்குது, நிறைய வழிகாட்டுதல்கள் கொடுக்குது, சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் வந்து இந்த செகண்ட் போர்ஷன் எதை ரிலேட் பண்ணுதுன்னா ஈஸ்டர்ன் சைக்காலஜியை ரிலேட் பண்ணுது, சரிங்களா? அப்போ ஈஸ்டர்ன் சைக்காலஜி பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம், ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு வருவோம். மைண்ட் அண்ட் பியாண்டில் ஃபஸ்ட்டு போர்ஷன் என்ன? மைண்டு. மைண்டுன்னா மனசு. இது எது சம்மந்தப்பட்டு வருதுன்னா, இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து சாதாரணமாக உலகியல் வாழ்க்கை வாழ்கிறாங்கல்ல மக்கள், மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பொருள் சார்ந்த வாழ்க்கை வாழ்கிற மக்களுக்கு வாழ்க்கைக்கே அடிப்படையாக மனசு. மனசு இல்லாமல் வாழ முடியாது, மனசு இல்லாமல் ஒரு செயலும் செய்ய முடியாது, சரிங்களா? மனமே அடிப்படையாக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த உலகியல் வாழ்க்கை வாழக்கூடிய மக்களுக்கு இந்த மனசு வந்து சில சமயங்களில் பாதிக்கப்படுதுங்க. ஓகே, மனநிலை பாதிக்கப்படுது. அப்போ இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன ஆகுறாங்கன்னா, சொசைட்டி, சமூகத்தோட ஃபிட் ஆக மாட்டாங்க. சொசைட்டியோட ஃபிட் ஆகாமல் சொசைட்டியிலேருந்து விலக ஆரம்பிக்கிறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான மக்களுக்கு வெஸ்டர்ன் சைக்காலஜி, மேற்கத்திய உளவியல், மேற்கத்திய நாடுகளின் உளவியல் வந்து ரொம்ப உதவி பண்ணுதுங்க. இந்த மேற்கத்திய உளவியல் வந்து என்ன செய்யுது, வெஸ்டர்ன் சைக்காலஜி சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள நல்ல ஆரோக்கியமான ஆட்களாக அப்படியே ட்ரீட்மெண்ட் கொடுத்து
ஆரோக்கியமான ஆட்களாக அது வந்து மாற்றுறாங்க. இப்போ ஆரோக்கியமான ஆட்களாக மாற்றினதுக்கப்புறம் நல்லா ஒரு ஹெல்த்தி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சொசைட்டியோட இப்போ ஃபிட் ஆகுறாங்க. 4 பேர் எப்படி வாழ்கிறாங்களோ அது மாதிரி இவங்களும் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த வெஸ்டர்ன் சைக்காலஜி நமக்கு அந்த அளவில் நமக்கு வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுதுங்க. சரிங்களா? இப்போ நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா மைண்ட் அண்ட் பியாண்ட் வித் பாலால இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இந்த 2 போர்ஷன்னு சொன்னோம் இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் மைண்ட் அது சம்மந்தமாக வர்றது மனநலம் ஃபுல்லாக எது விஷயமா பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஸ்டர்ன் சைக்காலஜி சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். அண்டு பியாண்டுன்னு செகண்ட் போர்ஷன் இருக்குல்ல, அது எது சம்மந்தமாக வருதுன்னா ஈஸ்டர்ன் சைக்காலஜி சம்மந்தமாக வருது. ஸோ நம்ம சேனலில் நம்ம வெஸ்டர்ன் சைக்காலஜியும் ஈஸ்டர்ன் சைக்காலஜியும் மனநலம் சார்ந்து எல்லா கருத்துக்களையும் நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம். சரிங்களா? நான் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டனோ அதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். சரிங்களா? இதுவரைக்கும் என்னுடைய வார்த்தைகளை ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகேங்களா? இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.